தமிழ் வியூ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிவர் புயல் நிவாரணம் சார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவை பற்றி பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 23/11/2020 அன்று ஆலோசனை கூட்டம் நடத்தி பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகங்களுக்கும் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்டு அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பணிகள் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். பொதுமக்கள் நிவர் புயல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக 25/11/2020 அன்று செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறந்து விட்டதையொட்டி தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கொட்டும் மழையை பொருட்படுத்தாது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து பொதுமக்கள் யாரும் பாதிப்படையாத வண்ணம் கரையோர பகுதிகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தேவையான உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். 26/11/2020 அன்று முதல்வர் கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி கீழ் குமாரமங்கலம் கிராம பகுதிகளில் புயலால் சேதமடைந்துள்ள வாழைத்தோப்புகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். தேவானம்பட்டினம் அரசு முகாமில் புயல் மற்றும் மழைநீரால் பாதிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி குறைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை வழங்கினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டார். கடலூர் மாவட்ட மீனவ மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய படகுகளை கடலூர் முதுநகர் துறைமுக பகுதியில் பத்திரப்படுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை பார்வையிட்டார். மேலும் அந்த பகுதி மீனவ கிராமங்களை சந்தித்து அவர்களிடம் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.